என்ன இப்ப கா சா தா எழுதிக்கலையா, நீங்க வந்து இதுல ஏதாவது ஒரு எழுத்து எழுதுங்க. இங்க எழுதுங்க. நீங்க எழுதுறதெல்லாம் சரியாமா? ஏன்? அதாவது நல்லா கவனிங்க. கா போட்டுருக்கேன் இல்லையா, இப்படி போட்டு இப்படி போட்டுட்டாங்க கரெக்டா. சில இது தெரியாது, இது தவறுதான். நீங்க கா சா தா எழுதும் போது பாதியிலே நின்றணும். திருப்பி இப்படி போட்டு பாரு கா, அதே மாதிரி சா போடும்போது பாருங்க, இது பாதியிலே நின்றணும். சா தா போடும்போது பாதியிலே நின்றணும். சரியா? நீங்க என்ன பண்றீங்க? சரியா? தா பாரு, இந்த இடம் இந்த இடத்த பார்த்து தெரியுதா? நான் சொல்ற மிஸ்டேக் உங்களுக்கு புரியுதாயா? இவர் பாருங்க மூக்கு எப்படி வச்சுக்காருங்க. கிளி இது குருவிக்கு மூக்கு அழகு வரைக்கும் பாத்தியா, அது மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஸ்ட்ரைட்டா ஒரு கோடா வந்து அப்படி இப்படி வரணும். கோடு ஃபுல்லா இருக்குதான் கரெக்ட். இந்த மாதிரிலாம் வரக்கூடாது இருக்கேங்க. ஒரு சாப்பிடாம நினைச்சிட்டு இருக்கிறாரு கண்ணா. தமிழ் எழுத்துக்களை சுழித்து எழுதலாமா? சுழிச்சு சுழிச்சு எழுதுவீங்க, அது எப்படி இப்ப நான் எழுதுறேன் பாரு. சக்கரம் எழுதிருக்கேனா? இப்ப சுழிச்சு எழுதுறது என்ன தெரியுமா? நல்லா கவனி. இங்க சுழிச்சிருக்கா? இப்ப இப்படியே கவனி. சுழிச்சிருக்கா? இத சுழிச்சு எழுதுறது. இந்த இடத்துல இந்த இடத்துல இங்க 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 இதெல்லாம் சுழிச்சு எழுதுறது. டா யா ரா இதெல்லாம் என்ன சுழிச்சு எழுதுறீங்க இல்லையா? இதெல்லாம் எழுதக்கூடாது, எழுதக்கூடாது. இங்க சுழிச்சிருக்கேன் நான் மிஸ், சுழிக்கவே இல்லைல, இங்க சுழிக்கவே இல்லை. இதுதான் கரெக்ட். இதெல்லாம் தப்பு. இனிமேல் தமிழ் எழுத்துக்களை நீ சுழிச்சு எழுதக்கூடாது எப்பவுமே. இப்ப 2 lines 4 linesல வந்து நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தேன் இல்லையா, அதுல சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் காமனான தான் நம்ம பார்க்கலாம். இப்ப தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டையுமே நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல ஸ்பேஸ் இப்படி இடைவெளி விட்டு எழுதணும். அது சொல்லிருக்கேன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுல இடைவெளி இருக்கணும். அப்புறம் இப்ப ஒன்றுபட்டா முன்னு பாடுன்னு எழுதிருக்கேன்னா, இப்ப நீ 10 வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எழுதுறப்ப இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இது ஒரே மாதிரி இருக்கணும், இது ஒரே மாதிரி இருக்கணும், இது ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? இப்ப ஓ எழுதுறீங்க, அந்த ஓ அப்படி நேரம் கரெக்டா இருக்கணும். அதான் ஓவா எழுதுறது, இங்கினா எழுதுறது, அப்படிலாம் எழுதக்கூடாது. நீ எழுதும் போதே கரெக்டா அப்படி எழுதணும். கோடு போட்டு எழுதக்கூடாது. சரியா? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீ எழுதுறப்ப எப்படி எழுதுற? இப்படி வருதா? வரடா அப்படி இது இப்படி வருதா? அங்க எழுத இடம் இருக்க மாட்டேங்குது. அப்ப நேரம் எழுதுறீங்கன்னா, நான் எழுதிட்டு நேராவே எழுதுனீங்கன்னா உனக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் இதை நீ ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நேரா எழுதணும், அதை ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோங்க. சரி?